நடிகர் சிவாஜி கணேசனுக்கு உலகமெங்கும் எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. ஆனால் அப்படிப்பட்ட நடிகரான சிவாஜி யாருடைய ரசிகராக இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நடிகர் சிவாஜி கணேசன் வித்து முரடன் முத்து, கர்ணன் போன்ற பல படங்களை இயக்கியவர் B.R. பந்துலு. அவர் அடிப்படையிலே ஒரு நடிகர். பல கன்னட நாடகங்களில் நடித்திருக்கிறார், பல கன்னட தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்காரு. அவருடைய தீவிர ரசிகன் தான் நான். அவர் மேடையில் நடிக்கும்போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவருடைய நாடகங்களை நான் அந்தளவு ரசித்து பார்த்திருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி. கமல்ஹாசன் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கலைஞர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மூவேந்தர்களாக இருந்த சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி ஆகிய மூவரோடும் ஒரே காலகட்டத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. கமல்ஹாசன் முதலாக அறிமுகமான படத்தினுடைய கதாநாயகன் ஜெமினி கணேசன். அடுத்தவர் நடித்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி. மூன்றாவதாக புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய திரைப்படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார் கமல்ஹாசன். குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்த கமல்ஹாசனை கதாநாயகனாக்கியதிலே மிகப்பெரிய பங்கு மலையாள பட உலகுக்கு உண்டு. K.S. சேதுமாதனுடைய கன்னியாகுமரி படத்திலே கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து ஒரு நடன உதவியாளனாக கூட நான் நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அடக்கமாக கமல்ஹாசன் சொன்னாலும் நிச்சயமாக அதையெல்லாம் தாண்டி அவர் ஜெயித்திருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்ப காலத்தில் கமல்ஹாசனை வளர்த்ததிலே மலையாள பட உலகுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கமல்ஹாசன் உருவெடுத்தார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் என்பதை யாரால் மறுக்க இயலும். இன்றைய தமிழ் சினிமாவிலே நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர் தனுஷ். ஒவ்வொரு படத்திலும் புதிய உயரங்களை தொடுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அவர். தனுஷனுடைய இந்த அசுர வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக துல்லியமாக கணித்த ஒரு கலைஞர் இருக்கிறார். அவர் பெயர் விஜய். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆனந்தவுடன் நிருபர் விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் இப்போ சிம்பு, ஜெயம் ரவி, தனுஷ் அப்படின்னு பல பேர் உள்ள வந்துட்டாங்களே, உங்களுடைய பிடி தளர்ந்து விட்டதா என்று விஜயை பார்த்து கேட்டார் அவர். எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, என் பிடியை விட்டால் தானே மற்றவங்களை அதை எடுத்துக்கிறதுக்கு என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்ன விஜய், புதுசாக வந்திருக்கேன், இவங்க எல்லாரையும் கண்குத்தி பாம்பு மாதிரி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க 3 பேருமே ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக நடிக்கிறாங்க. அதுலேயும் தனுஷ் ஒரு புதிய அலையை உண்டு பண்ணி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கிறார் விஜய். விஜய் ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல, ஒரு நல்ல ரசிகர் என்பதையும் மற்ற நடிகருடைய திறமையை எந்த அளவுக்கு துல்லியமாக எடைபடக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார் என்பதையும் அந்த விமர்சனம் எடுத்து காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். அண்மையிலே சோஷியல் டாக்கீஸுக்காக கெவின் கேர் நிறுவனத்தினுடைய நிறுவனரான C.K. ரங்கநாதனை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் ஒரு அருமையான கருத்தை அப்போ சொன்னார். படிப்புக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பேட்டி முடிந்த ஒரு 2 நாளில் நான் ஒரு பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தேன். அந்த பத்திரிகையில் M.R. ராதாவை பற்றி ஒரு சின்ன செய்தி இடம்பெற்றிருந்தது. M.R. ராதா கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டிருக்காரு, உங்களுடைய நாடகங்கள்லாம் அன்றாட அரசியல் அப்படியே பிச்சு உதறீங்களே, தினமும் எல்லா செய்தித்தாளையும் நீங்கள் படிச்சிருவீங்களான்னு. செய்தித்தாளை நான் படிக்கிறதா? அது எனக்கு எங்கே படிக்க தெரியும்? செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்கல்ல, அதை எழுத்து கூட்டி படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த செய்தியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா யாரையாவது வச்சு இந்த நியூஸ் எல்லாம் படிக்க சொல்வேன், அப்படி கேட்டு தான் தெரிஞ்சு கொள்வேன் என்று அந்த நிருபருக்கு பதிலளித்தார் M.R. ராதா. இந்த கேள்வி ஞானத்தை விற்றுக்கொண்டே மேடையில் அந்த போட்டிருக்கார் M.R. ராதா என்பதை நினைத்து பார்க்கும்போது C.K. ரங்கநாதன் சொன்ன கருத்து எவ்வளவு சரியான கருத்து என்று எனக்கு தோன்றியது. தன்னுடைய திரையுலக வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் சில படங்கள் தோல்வியடைந்ததுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார் கார்த்திக். அதைத்தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் முதல்ல சினிமாவில் நடிக்க வந்தபோது என்னுடைய வயசு 20. ஆனால் 15 வயது பையனுக்குரிய தோற்றம் தான் எனக்கு இருந்தது. முத்துராமனுடைய பையன் அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய அசௌரியம். என்னென்னா, முத்துராமனுடைய மகன் அப்படின்றதுனால எல்லா பாத்திரங்களையும் ஏற்று மிகச்சிறப்பாக நடிப்பார் என்று பல தயாரிப்பாளர்கள் அவர்களாகவே எண்ணிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட பாத்திரங்களை நிராகரிக்கின்ற துணிவும் எனக்கு இல்லை. அதனால் அந்த பாத்திரங்களை எல்லாம் சரியாக செய்ய முடியாமல் நான் திணறினேன். இதெல்லாம் புரிந்து கொண்டு நான் மீள்வதற்கு 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது. அதுக்கு பின்னால் தான் இந்தந்த பாத்திரங்கள் தான் நமக்கு சரியாக வரும் என்று தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு பிறந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் கார்த்திக். எழுத்தாளர் சுஜாதா விருப்பமில்லா திருப்பங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த கட்டுரையை பற்றி நான் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையை ஒரு தருணம் பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி போட்டுரும். இயக்குனர் சங்கர் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இயக்குனராக மாறியது கூட அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான்.
அவர் முதல்ல எடுக்க நினைத்த கதைன்னா அது அழகிய குயிலே அப்படின்ற கதை தான். அந்த கதை அவர் மனதுக்கு மிகவும் நெருக்கமான கதை. அந்த கதையை தான் முதல்ல படமாக்கணும்னு நினைச்சார் சங்கர். ஆனால் எல்லாரும் இப்போ ஆக்ஷன் படம் வேணும்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ஜென்டில்மேன் என்ற கதையை உருவாக்கியவர் அந்த கதையிலே மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அந்த கதையில் அவர் பெற்ற வெற்றியே இந்த அழகிய குயிலே கதையை அவர் படமாக்குவதற்கு எதிர்ப்பாக அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றதுனால அடுத்து இந்த பாதிக்கு அவரால் திரும்பவே முடியல. ஒரு காலகட்டத்தில் சொந்த படமாக அந்த அழகிய குயிலே கதையை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த போது அவருடைய நண்பர்கள் எல்லோரும் முதல்ல ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து கம்பெனி நிலநிறுத்து, அதுக்கப்புறம் இந்த அழகிய குயிலே படத்தை எடுக்கலாம் என்று அவரிடம் அறிவுரை கூற வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சொந்த படமாக முதல்வன் படத்தை எடுத்தார் சங்கர். அதற்கு பின்னாலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல பிரம்மாண்டமான படங்களை இயக்குகின்ற வாய்ப்புகள். இது வரைக்கும் அந்த அழகிய குயிலே அவருடைய மனதுக்குள்ளேயே சிறைப்பட்டு இருக்கிறது. என்றைக்கு அந்த அழகிய குயிலேக்கு சிறகு முளைத்து அது வெளியே வரப்போகிறது என்று இது வரைக்கும் சங்கருக்கும் தெரியல, நமக்கும் தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொன்மன செல்வன், புரட்சி நடிகர் என்று பல பட்டப்பெயர்கள் உண்டு. அதே மாதிரி அவருக்கு சூட்டப்பட்டிருந்த இன்னொரு பட்டப்பெயர் வாத்தியார் என்பது. வாத்தியார் அப்படின்ற பட்டம் இருக்குது. அது எம்ஜிஆருக்கு மிக 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 பொருத்தமான பட்டம். ஏன்னா ஒரு வாத்தியாருக்குரிய அறிவு, ஆற்றல், அனுபவம் எல்லாம் அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வாத்தியார்களுக்கென்றே ஒரு கண்டிப்பு இருக்கும் பாருங்கள். அதை கூட நான் எம்ஜிஆர்கிட்ட பலமுறை பார்த்துருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா. 1001 படத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் ஜோடியாக நடித்த பிஆர் பந்துலுனுடைய படம் ரகசிய போலீஸ் 115. அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு நாள் பிஆர் பந்துலுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அவரால் படப்பிடிப்புக்கு வர முடியல. அவர் படப்பிடிப்புக்கு வர முடியல அப்படின்றதுனால படப்பிடிப்பை ரத்து செய்தால் திரும்பவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் கூட நடிக்கின்ற எல்லா கலைஞருடைய காட்சிட்டையும் வாங்க முடியாது அப்படின்றதுனால அன்றைக்கு காட்சி மட்டும் எம்ஜிஆரை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டார் பிஆர் பந்துலு. சரி, இன்னும் எம்ஜிஆர் அந்த காட்சியை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டார். அன்றைக்கு படமாக்கப்பட வேண்டிய காட்சியில் ஜெயலலிதா ஆண் வேடத்தில் நடிப்பது போல் ஒரு காட்சி இருந்தது. ஜெயலலிதாவுக்கு இந்த ஆண் வேஷம் போட்டு நடிக்கணுன்னே அப்படி ஒரு ஆனந்தம். பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆண் போலவே குறுக்கு நடுக்கு நடந்து கொண்டிருந்தார். அந்த காட்சியில் நடிக்கும் போதும் அந்த விரைப்புத்தன்மையோடு தான் நடந்தார். அவர் நடந்ததை பார்த்தோன்னே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொஞ்சம் தனியாக வாமான்னு கூப்பிட்டு இப்போ நீ நடிச்சிட்ருக்கிறிய அது ஆண் வேஷமாக இருந்தாலும் நீங்கள் ஆணாக மாறின வேஷம் இல்லை, ஒரு பெண் ஆண் வேஷம் போட்டு நடிக்கிறான். அதனால் உனக்குள்ள அந்த ஆணுடைய விரைப்புத்தன்மை இருக்கணும், கூடவே பெண்மைக்குரிய நளினம் இருக்கணும், அதை மறந்துடாதே அப்படின்னு தனியாக கூப்பிட்டு சொல்லிவிட்டு இன்னொரு டேக் எடுத்தாரான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இந்த விஷயத்தை சொன்னபோது ஒரு வாத்தியாருக்கே ஒரு கண்டிப்பு அவர்கிட்ட இருந்ததை நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னை அவர் கூப்பிட்டு கண்டித்தது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னை தனியாக அழைத்து இந்த விளக்கங்களை கூறினார் அவர். அந்த அவருடைய பெருந்தன்மை உண்மையிலேயே என்னை வியக்க வைத்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா.